வணக்கம். சனிக்கிழமை மே மாதம் 23ஆம் தேதி இன்று காலை 8:42 வரையிலே ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பிறகு மகம் 8:42க்கு ஆரம்பித்து நாள் ஃபுல்லாக மக நட்சத்திரம். இன்றைய திதி காலை 7:15 வரை சப்தமி, அதன் பிறகு அஷ்டமி. வளர்பிறை அஷ்டமி திதி. ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10:30 முதல் 12 வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதிக்கு செல்வோம். விரத நாட்களில் கோவிலில் வழங்கப்படும் பிரசாதத்தை சாப்பிடலாமா? விரதம் இன்றைக்கி எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம். அங்கே ஒரு தொன்னையில் சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க, இல்லை புளியோதரை கொடுக்குறாங்க, சாமி பிரசாதம் அப்படின்றாங்க. அது சாப்பிடலாமா கூடாது? விரதம்னா ஒன்றும் சாப்பிடக்கூடாது. ஆனால் கோயிலில் பிரசாதம் கொடுத்தா அதை வேண்டான்னு சொல்லலாமா, இல்லை வாங்கி சாப்பிட்லாமா? எது சரி? ரொம்ப யோசிச்சு பதில் சொல்ல வேண்டியிருக்கு இந்த கேள்விக்கெல்லாம். விரதம் பங்கம் ஆகிடுமே, சாப்பிட்டா விரதம் பங்கம் ஆகிடும். விரதத்தை நிறைவு செய்யும் பொழுது பூர்த்தி பண்ணுறதே, அதை முடிக்கும்போது பிரசாதம் சாப்பிட்லாம். விரதத்தில் நடுவில் பிரசாதம் கூட சாப்பிடக்கூடாது. எங்கள் மகளுக்கு 14 வயதாகிறது. கேது தசை உள்ளது. இன்னும் 5 வருடங்களுக்கு. கேது தசையில் ஏதாவது தொந்தரவு வருமா? அதிலிருந்து காத்துக்கொள்ள என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? மீனராசி, ரேவதி நட்சத்திரம். அதாவது கேது தசை படிக்கும்போது வந்தால் நல்லதுங்க, ஒன்றும் கெடுதல் பண்ணாது. படிப்பு நல்லா வரும். ஏன்னா கேதுவுக்கு ஞானகாரகன்னு பேர். ஞானத்தை கொடுப்பவன். ஞானம்னா அறிவு. பொதுவாக ஞானம்ன்ற வேர்டுக்கு அறிவு. ஞானம்னா உடனே அது ஏதோ ஆன்மீகத்தோட தொடர்புடைய ஒரு சொல்லு தான், அது மட்டும்தான் அர்த்தம், ஒரு அர்த்தம் தான்னு நினைக்காதீங்க. ஞானம்னாக்கா நாலெட்ஜ். ஸோ கேது தசையில் சின்ன வயசில் கேது தசை வந்துன்னா நிறைய படிக்கணுன்ற ஆர்வம் ஏற்படும். தன்னுடைய நாலெட்ஜை இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஆர்வம் ஏற்படும். அதனால் கேது தசை சின்ன வயசில் வந்ததுனால தவறு கிடையாது. கேது தசை முடிஞ்ச பிறகு சுக்கிரதசையில் தான் திருமணத்தை பற்றி நீங்கள் யோசனை பண்ணணும். கேது தசையில் படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அது எந்த கெடுதலும் செய்யாது. கேது தசையில் எப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. வியாபாரம் ஆரம்பிக்கிறதெல்லாம் கேதுவில் ஆரம்பித்தா அது கேதுவில் ஆரம்பித்தா லேது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் அதை மட்டும் தான் பண்ணக்கூடாது. இந்த வயசில் படிக்கிற வயசில் உங்கள் பாப்பாவுக்கு கேது தசை வந்திருக்கிறது நல்லது தான். அதனால் எதுவும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் கும்பிட்டுட்டே இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரிசூலம் கோவிலில் இருக்கிற விநாயகர் பாம்பையே மேலே போட்டுட்ருக்காரு, இடுப்புலெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு, பூணூலாக போட்டிருக்காரு, பாம்பை பூணூல் மாதிரி போட்டுட்ருக்கார். நாக யஜ்ஞோபவீத கணபதியாக அங்கே திரிசூலம் அப்படிங்கிறது சென்னை விமான நிலையத்திற்கு எதிரில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஒரு சின்ன அப்படி ஒரு மேடு ஏறி இறங்கினா திரிசூலம் கோயில் வரும். மலை மேலே இல்லை, மலைக்கு கீழே தான் இருக்குது திரிசூலம். 4 புறங்களிலும் 4 மலைகளால் சூழப்பட்டது திரிசூலம் கிராமம். சோழர் காலத்திலே கட்டப்பட்ட கோவில். 1200 ஆண்டுகள் பழமையான கோவில், சிவன் கோவில். ரொம்ப ஏன்ஷியன்ட்டு, பழைய கோவில். அங்கே அந்த நாக யஜ்ஞோபவீத கணபதி இருக்கார். கேது தசை நடக்கிறவங்க அங்கே போய் அந்த பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் பேர், நட்சத்திரம், ராசி, கோத்திரம் தெரிஞ்சால் கோத்திரம் எல்லாம் சொல்லி வாங்கிட்டு போகிடுங்க. கையில் எல்லாம் சாமான்லாம் வாங்கிட்டு போங்க. பூஜைக்கு வேணுங்கிறலாம் வாங்கிட்டு போய் அங்கே போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு வாங்க. அந்த சிவனும் திரிசூலநாதர், அம்பாள் திரிபுர சுந்தரி அவங்களையும் தரிசனம் பண்ணிட்டுவாங்க. எனக்கு கன்னி ராசி. ஏப்ரல் 25, 26 ஏப்ரல் வரை நேரம் எப்படி இருக்கிறது? நல்லா இருக்குது. கன்னிராசிக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. கன்னிராசிக்கு ராசியில் இருந்த கேது நகர்ந்துடுச்சு. குரு 10ஆம் இடத்துல நல்ல வலிமையாக கேந்திரம் பெற்று இருக்கிறது. சனியும் 6ஆம் இடத்திலே தான் இருக்கிறது. இந்த வருடம் முழுவதும் 6இல் சனி, 6இல் சனி லட்சுமிகரம். அதனால் கன்னி ராசிக்கு நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. குட்டி இங்கிலாந்து அப்படிங்கிற புனைப்பெயர். இறைவனுக்கு பால், பழம், நைவேத்தியம் குளிக்காமல் படைக்கலாமா? தங்களின் நிகழ்ச்சி தொகுப்புகளை இசட் தமிழில் தினந்தோறும் குடும்பத்துடன் கண்டு வருகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். ஆர் சேகர் தாராசுரம். காலையில் குளிக்காமல் சாமிக்கு பால், பழம், நைவேத்தியம்லாம் செய்யலாமா அப்படின்றாரு. இல்லை, நம்ம குளிச்சுட்டு சுத்தமாக தான் அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் என்ன பண்ணுவார், காலையில் எழுந்து பல்ல தேய்ச்சி காஃபி சாப்பிடும்போது இந்த காஃபி எடுத்துகிட்டு போய் சாமி முன்னால் அப்படியே காமிப்பார். கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடிட்டு ப்ரேயர் பண்ணுவார்.
அப்புறம் வந்து அந்த காஃபியை குடிப்பார். காஃபி குடிக்கிறதா இருந்தால் கூட கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணி தான் குடிப்பேன் அப்படிம்பார் அவர். அந்த மாதிரி அவருக்கு ஒரு நம்பிக்கை, அது ஒரு விதமான பக்தி. அது நம்மளாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா முறைப்படி உட்காந்து பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு பூஜையை முடிக்கும்போது அன்றைக்கி என்ன நைவேத்தியத்துக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். வீட்டில் சாதம் வச்சுருந்தாங்கன்னா அந்த குக்கர்லேருந்து சாதத்தை எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. அதில் கொஞ்சம் நெய் ஒரு சொட்டு ஊற்றி கொஞ்சம் பருப்பு போட்டு அன்னசுத்தின்னு பேர், அந்த நெய் ஊற்றுறதுக்கு பேர் அன்னசுத்தி பண்ணி அதுக்கப்புறம் அதை நைவேத்தியம் பண்ணுவோம். அப்படி சமையல் ரெடி ஆகலை அப்படின்னா என்ன பழம் இருக்குது வீட்டில்னு பார்த்து ஏதாவது 2 வாழைப்பழம் இல்லை ஆப்பிள் ஏதாவது யூஸ் பண்ணாதது இருந்துன்னா அந்த பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம். இதெல்லாம் நம்மளுடைய வழக்கம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து காலையில் காஃபி குடிக்கிறதுலேருந்து நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு டம்ளர் பால் குடிப்பார். அது வரைக்கும் எல்லாத்தையும் சாமிக்கிட்ட வச்சுட்டு ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு அதை எடுத்து அப்புறமா சாப்பிடுவார். அது அவர்களுடைய நம்பிக்கை. கடவுள் வழிபாட்டில் நம்பிக்கை தாங்க முக்கியம். உடல் தூய்மை உள்ளம் தூய்மை ரெண்டுமே இருக்கணும். அதை விட நம்பிக்கை ரொம்ப முக்கியம். எஸ் மகாலட்சுமி பெரம்பூர் சென்னை மாநகரில் அவதரித்த வாயிலார் நாயனார் பற்றி கூறவும். வாயிலார் நாயனார் வந்து மனதாலேயே பூஜை பண்ணார். மானசீக பூஜை. நாம் மனதால் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் பலன் உண்டு. காயத்தால், வார்த்தைகளால், மனதால், இந்திரியங்களால், ஐம்புலன்கள் எனும் இந்திரியங்களால் அனைத்தாலும் நாம் செய்கின்ற நன்மைக்கு நல்ல பலன் உண்டு, தீமைக்கு தீய பலன் உண்டு. இது கடவுளுடைய எழுதி வச்ச சட்டம். இதுதான். நீ என்ன பண்ணாலும் அதுக்கு பலன் உண்டு. நல்ல பண்ணால் அதுக்கான பலன் உண்டு, கெட்டது பண்ணால் அதுக்கான பலனும் உண்டு, கெட்ட பலனும் உண்டு. அவர் என்ன பண்ணார், இந்த வாயிலார் நாயனாருங்கிறவர் மனசில் அப்படியே கோவில் மாதிரி சிவனை வந்து மனசுலேயே வச்சு பூஜை பண்ணுவார். மானசீக பூஜை. ஒன்றும் கிடையாது, கையிலலாம் எதுவும் கிடையாது. வெறும் உட்காந்து அப்படியே மனசில் உள்ளுக்குள்ளே சிவன் இருக்கா மாதிரி அந்த சிவனுக்கு தான் பூஜை பண்ணுற மாதிரி அவருக்கு அர்ச்சனை பண்ணுறாரு, நைவேத்தியம் பண்ணுறாரு, கற்பூர ஆர்த்தி காமிக்கிறாரு, தூப தீபம்லாம் காமிக்கிறாரு, மணி அடிக்கிறாரு. எல்லாம் ஒன்றுமே இல்லை, கண்ணை மூடிட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுடுவார். பூஜையை முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவார். அவர் சென்னையிலே மயிலாப்பூர்லே வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. மயிலாப்பூர் பகுதியில் அவர் இருந்தார் அப்படின்னு வாயிலார் நாயனார் பற்றி சொல்லப்படுகிறது. வாயிலார் நாயனார் வந்து மானசீக பூஜை செய்து அதன் பலனாக 63 நாயன்மார்களுள் ஒருவராக அவர் போற்றப்படுகிறார். கபாலீஸ்வரர் அவருக்கு காட்சி கொடுத்தார். திருமயிலை அப்படின்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, மயிலாப்பூர். அந்த மயிலாப்பூருங்கிறது 7 சிவன் கோவில்கள் சேர்ந்தது தான் மயிலாப்பூர். 7 சிவன் கோயில் இருக்குது அந்த மயிலாப்பூர் பகுதியில். காரணீஸ்வரர், வல்லீஸ்வரர், வெள்ளீஸ்வரர், கபாலீஸ்வரர் அப்படின்னு எல்லாம் சேர்த்து 7 கோயில் இருக்காங்க. இந்த 7 சிவன் கோயிலுடைய சிவனும் வந்து வாயிலார் நாயனார் வழிபட்டவை. அவர் ஒரு பெரிய சிவனடியார். நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. எஸ் மகாலட்சுமி, வாரம் 7 நாட்களும் கோவிலுக்கு போகணும் என்று ஒரு கோட்பாடு உண்டா? என்னென்ன கிழமைகளில் எந்தெந்த சாமியை கும்பிடணும், எந்த கிழமையில் எந்த கோயிலுக்கு போகணும், எந்த சாமியை கும்பிடணும் அப்படின்றது கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்பவர் தஞ்சாவூர்லேருந்து செல்வ சரவணன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், 7 நாள் கோயிலுக்கு போகணும். அவ்வாறு செல்ல இயலாதவர்கள் விடுமுறை நாட்களிலே கோயிலுக்கு போகலாம். தினசரி கோவிலுக்கு போக வேண்டும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம். இதெல்லாம் நம்மளுடைய பழமொழிகள். எங்கே கோயில் இருக்கோ அங்கே தான் குடியிருக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் தினமும் கோயிலுக்கு போக முடியும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எனவே தினமும் கோயிலுக்கு போக வேண்டும். எந்த கோயிலுக்கு போனதாக இருந்தாலும் தினசரி போவதை ஒரு வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும். திங்கட்கிழமையிலே சிவன் வழிபாடு மிக முக்கியம். சோமவார சிவ தரிசனம், செவ்வாய்க்கிழமையிலே முருகன் வழிபாடு, புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபட வேண்டும். வியாழக்கிழமைகளிலே தட்சிணாமூர்த்தியை, குருவை வழிபாடு செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை அம்மன் தரிசனம் செய்ய வேண்டும். சனிக்கிழமை நவகிரக வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு ஆகியவை செய்ய வேண்டும். இதை தவிர எல்லா நாட்களிலும் எல்லா கோயிலுக்கும் போகலாம். பிள்ளையார், முருகர், அம்மன், சிவன், பெருமாள், நவகிரகம் இதெல்லாம் வந்து வழிபட வேண்டிய தெய்வங்கள். பிள்ளையார், முருகன், அம்மன், சிவன், விஷ்ணு, நவகிரகம், இந்த 6 விதமான வழிபாடுகளையும் தினசரி செய்யலாம். ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 4ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 4 குடைவன் 4இல் ஆட்சி. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மேஷராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்று ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சில பழைய நண்பர்களை எல்லாம் பார்த்து அவர்களோடு
பழைய கதைகளை எல்லாம் மனம் விட்டு பேசி கலகலப்பாக சிரித்து மகிழக்கூடிய வாய்ப்பு இன்று ஏற்படும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேஷராசினருக்கெல்லாம் இன்றைய தினம் வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிட்டும். வருமானம் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும். ரிஷபராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 3ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். உங்களுடைய நெருங்கிய குடும்ப உறவினர்கள் இல்லத்தில் நடைபெறுகின்ற திருமணம் போன்ற ஏதேனும் ஒரு விழாவிற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். திருமண விழா ஏற்பாடு அல்லது அதற்கான பத்திரிகை விநியோகம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்யும் நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மிக சிறப்பான நாள், சந்தோஷமான நாள். ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல செய்தி வந்து சேரும். திருமணமாகாத ரிஷபராசினருக்கெல்லாம் இப்பொழுது கல்யாணத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்தினால் வெகு விரைவிலேயே திருமணம் நடந்துவிடும். உற்றார் உறவினர் நண்பர்கள் என பலரும் உங்களை சந்திப்பார்கள். அவர்களோடு நீங்கள் பேசி மகிழ்வீர்கள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே தனஸ்தானாதிபதி எனப்படும் சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் 2க்கு அதிபதியான சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகியவை மிகவும் வலுவாக அமைந்திருக்கின்றன. எனவே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது பற்றி பேச்சுவார்த்தை செய்து கொண்டிருப்பீர்கள். எப்பொழுது செய்யலாம், எப்படி செய்யலாம், எங்கே செய்யலாம், வரவிருக்கும் இந்த சுப நிகழ்ச்சியை எப்படி கொண்டாடலாம், யாரையெல்லாம் அழைக்கலாம், யாரெல்லாம் அழைக்கணும், அவர்களுடைய லிஸ்ட்டு வேணும், பட்டியல் போடணும். ஒவ்வொருத்தரையாக யோசித்து லிஸ்டெல்லாம் போட்டு இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணி அதில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி வரப்போகிறது. அதற்கான ஏற்பாடு நடைபெறும். உங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தை வெகு சுலபமாக இப்பொழுது முன்னேற்றம் அடைய செய்வீர்கள். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். கடகராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். கடகராசி அன்பர்கள் எல்லாம் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். கடகராசி மாணவ மாணவியர் அதிக மதிப்பெண் பெற்று மேல் படிப்பு படிப்பதற்கு அட்மிஷன் சுலபமாக கிடைக்கும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்ல முன்னேற்றம் கல்வியிலே உங்களுக்கு தெரியும். சென்ற ஆண்டு வாங்கிய மார்க்கை விட ஒரு 20% அதிகமாக வாங்கியிருப்பீர்கள் இந்த வருடம். கடகத்திற்கு இப்பொழுது கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கிறது. கடகராசி வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக அதிக வருமானம் கிடைக்கும். பயணங்கள் ஒரு சிலருக்கு மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். அலுவலக ரீதியாக அலுவலக பணிகளை செய்வதற்காக திடீர் பயணம் செல்ல வேண்டிய அவசியம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கடகத்திற்கு அந்த பயணத்தால் உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறும். எனவே இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. ராசி அதிபதி சூரியன் 10ஆம் இடத்திலே புதனோடு இணைந்திருப்பது ஒரு யோகம். ராசி அதிபதி சூரியன் 10ல் இருக்குது. ராசிக்கு 10ஆம் இடம், அதாவது ரிஷபம். சிம்மத்திற்கு 10ஆம் இடமான ரிஷபத்திலே புதனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் பெற்றிருக்கிறது உங்கள் ராசி அதிபதி சூரியன். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மாணவ மாணவியரெல்லாம் மகிழ்ச்சியாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்குவாங்க. கல்வி தவிர மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்திலுமே இப்போ நல்லா வருவாங்க. மாணவர்கள் பரிசுகளை கோப்பைகளை பெற்று வீட்டிற்கு வரும்பொழுது மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து இவ்வளோ பெரிய கப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் பார் அப்படின்னு அங்கேருந்து வாசல்லேருந்தே கத்திக்கிட்டே வருவாங்க. நிறைய கப்பு வாங்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கு தனியாக ஒரு மரத்தில் ஒரு அலுமேரா மாதிரி ஒன்று பண்ணி அதில் கிளாஸில் ஒரு மூடி போட்டு பார்த்தா தெரிகிற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி நீங்கள் வாங்கும் கோப்பைகளையும் கேடயங்களையும் உங்கள் வீட்டு ஹாலிலே காட்சிப்படுத்துவதற்காக சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கும். எனவே உங்களுடைய விளையாட்டு ஆர்வத்தை வீட்டில் உள்ளவர்கள் ஊக்குவிப்பார்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகள் சிம்மராசியாக இருந்து அவர்கள் விளையாட்டுத் துறையிலே ஏதாவது
ஆர்வம் செலுத்தினால் அவர்களை நீங்கள் நன்றாக என்கரேஜ் பண்ணணும். ஒரு ப்ராப்பர் கோச்சிங் கொடுத்து அவங்கள வந்து ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ்மேனாக கொண்டு வரத்துக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன்னா இப்போ அந்த மாதிரியெல்லாம் பெரிய பெரிய சாதனைகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நேரம். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 6இல் ராகு, 7இல் சனி, 8இல் செவ்வாய், 9இல் சூரியன் புதன், 10ஆம் இடத்திலே குரு சுக்கிரன், 11ஆம் இடத்திலே சந்திரன் என வெகு சிறப்பாக கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எதை செய்தாலும் அது நன்றாக நடைபெறும். எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. எதிர்பாராத விதமாக சில நல்ல தகவல்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு வந்து சேரும். அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் துலா ராசியினருக்கெல்லாம் எதிர்பாராத பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன குறைபாடுகளெல்லாம் சரியாகிவிடும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். கை நிறைய காசு, நிறைய பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உருவாகிறது. துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. 10 குடையவன் 10ஆம் இடத்தில் வலுவாக இருப்பதால் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே எதிர்பாராத சிறிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார ரீதியான பணம் கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 9ஆம் இடத்தில் 9 குடைய சந்திரன் ஆட்சி. பாக்யாதிபதி சந்திரன் வலுவாக தன் சொந்த வீட்டிலே அமர்ந்திருக்கிறது. எனவே பாக்கியங்கள் மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு கிடைக்கும். 10, 11 குடையவர்கள் 7ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பதும் ஒரு யோகம். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் என்ன தொழிலில் இருந்தாலும் சரி, சுய தொழில், வியாபாரம், உத்தியோகம், நிரந்தர பணி, தற்காலிக பணி, என்ன மாதிரி வேலையில் இருந்தாலும் சரி, என்ன மாதிரி வியாபாரம் பண்ணாலும் சரி, உங்களுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனவே இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பத்தில் சந்தோஷ அலை வீசும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். 8ஆம் இடத்தில் 8 குடையவன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. 8 குடையவனே சந்திரன் தான் உங்களுக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் 8ல் சந்திரன் வந்தாலே சந்திராஷ்டமம். தனுசுக்கு 8ல் சந்திரன் வந்தால் அது இன்னும் கூட ரொம்ப சிவியராக இருக்கும். அதனால் இன்றைக்கி அமைதியாக இருக்கணும். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இன்றைக்கி என்ன பண்ணணும்னா ஒன்றுமே பண்ணக்கூடாது. அதுதான் இன்றைக்கி பலன். உங்கள் டியூட்டியை மட்டும் பண்ணுங்கள். கடமைகளிலிருந்து தவற வேண்டாம். சந்திராஷ்டமம் என்பதற்காக கடமைகளை செய்யாமல் இருக்க வேண்டாம். கடமைகளை செய்யுங்கள். உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்யுங்கள். வேறு எதையும் செய்ய வேண்டாம். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 7ஆம் இடத்திலே 7 குடையவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் திருமணமாகாத மகர ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடைபெறும். அது வெற்றிகரமாக நடந்து முடியும். இரு தரப்பிலிருந்தும் பச்சை கொடி காட்டுவார்கள். மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு பசங்க பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாங்க. பையனும் பொண்ணும் திருமணம் செய்து கொள்ள போகும் மணமகனும் மணமகளும் ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்துவிட்டு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் மேற்கொண்டு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு பெரியவங்களுக்கு பச்சை கொடி காட்டுவார்கள். பெரியவர்கள் அந்த சந்தோஷத்தில் நல்ல இடம் அமைஞ்சிருத்து சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோன்னு இப்போது மும்மரமாக அதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறப் போகிறது. அதற்கான நல்ல நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. வருகிற 26ஆம் தேதி அன்று குரு 7ஆம் இடத்திற்கு உச்சமடைய போகிறது. இந்த மாதம் 26 மே 26 குரு பெயர்ச்சி. அது 7ஆம் இடத்திற்கு வருகிறது, மகரத்திற்கு. மகர ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு உச்சமடைய போகிறது. அது மிகச்சிறப்பான நல்ல நேரம். அதற்கு முன்னதாகவே திருமணம் முடிவாகிவிடும். அதற்கான நல்ல செய்தி இன்று கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. கும்பத்திற்கு இப்பொழுது பெரிய யோகங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றன. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ஃபேமிலியில் யார் இப்போ கல்யாண வயசில் இருக்காங்களோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே
யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கு ஆகும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறப் போகின்ற நல்ல நாள். வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். கும்பராசி வியாபாரிகள்லாம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இன்றைக்கி நைட்டு கல்லா கட்டும்போது அப்படியே வாயெல்லாம் பல்லு, இவ்வளோ தாண்டிடுச்சா, வழக்கமாக இவ்வளோ தான் வரும், இன்றைக்கி அதை விட ஜாஸ்தி வந்திருக்கே அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் பணத்தை எல்லாம் எண்ணி ரப்பர் பேண்டு போட்டு கட்டி உள்ளே வைப்பீங்க. அத்தகைய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மீன ராசி அன்பர்கள் இந்த மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 5ஆம் இடத்திலே 5 குடைவன் ஆட்சி பலம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. ஸ்தானாதிபதி வலுப்பெற்று இருக்கிறது. 5ஆம் இடம் வலுப்பெற்றதால் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்திலே திடீர் பதவி உயர்வு உங்களுக்கு கொடுப்பார்கள். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் உங்கள் வியாபாரத்திலே திடீரென பெரிய அளவிலே பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் அதிக அளவிலே வரும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நாள். பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம், சந்தோஷம், ஒற்றுமை ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதில் உள்ள மீனராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்.